ஒரு நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 1000 இன்ட்டு 1000 சைஸில் 300 ரெசல்யூஷனில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பிரிக் டெக்ஸ்சர் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பிடிச்சி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி பிடிச்சி ஸோ ஒரு நியூ ஃபோல்டர் நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலர் சாலிட் அப்ளை பண்ணிக்கிறேன். எரேஸ் டூல் எடுத்து ஒப்பேசிட்டியும் ஃப்ளோவையும் குறைச்சிக்கிட்டு ஜஸ்ட் சென்டரில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க சைஸை. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் லேயர் டெக்ஸ்ட் எடுத்து நியான் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டராக ப்ளேஸ் பண்ணதுக்கு அந்த லேயரையும் பேக்ரவுண்ட் லேயரையும் கிளிக் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் சென்டர் ஹரிசாண்டல் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டு வந்து சென்டராக வந்துடும். ஸோ தென் இந்த லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ஸ்டோக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டோக்குக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ட்ரெடிஷனான கலராக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்துட்டு சாலிட் பிங்க் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கோட் பார்த்தீங்கன்னா FF0003C. ஓகேங்களா, அந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு அவுட் சைட் கொடுத்துக்கிறேன். சைஸை ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவும் குறைச்சிடாதீங்க. அந்த லைனோட டெக்ஸ்சர் தெரிஞ்சால் போதும். கொடுத்துட்டு அவுட்டர் க்ளோ போயிடுங்க. அவுட்டர் க்ளோ போயிட்டு அதோட இது ஸ்க்ரீனில் இருக்கும், ஸ்க்ரீன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதுலேயே அதே கோடை அப்ளை பண்ணுங்கள். அதோட ஸ்ப்ரெட் அண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டாப் ஷேடோ கொடுத்துக்கோங்க, அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதே இந்த டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு சேம் கலர் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டலைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது நியான் டெக்ஸ்ட்டு கீழே இருக்கும், எஃபெக்ட் போட்டது இருக்கும், இது ராஸ்டலைட் பண்ண டெக்ஸ்ட் இருக்கும். இது ஃபில்டர் போயிட்டு பிளர் போயிட்டு காஷன் பிளர் போயிட்டு பிளர் கொடுத்துக்கோங்க. ஸோ பிளெண்டிங் மோடில் இது லைட்டன் ஆக்கிக்கோங்க. ஸோ 2 லேயர் இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு பின்னாடி ஒரு எம்டி லேயர் போட்டு ப்ரஷ் டூல் எடுத்து அதோட கலரையும் சேம் இதே கலர் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸு பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நியான் எஃபெக்ட் ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே இதை வந்துட்டு நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணி இதோட ஸ்டோக்கில் போயிட்டு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் காப்பி பண்ணிவிட்டு அவுட்டர் க்ளோலையும் அதே கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்துடும். நான் ஸ்டோக்கோட சைஸை குறைச்சிக்கிறேன். சேம் திங் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ப்ரஷ் டூல் எடுத்து இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த எஃபெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.